அண்ணன் பாட்ஷா அவர் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து குறிப்பாக அந்த பாபர் மஸ்ஜித் இடிப்பு, அதையொட்டி நாடு முழுக்க இருந்த நம்ம சிறுபான்மை மக்கள் அல்லது இஸ்லாமிய மக்களுக்கான அந்த நம்பிக்கை இழப்பு, அதன் மூலமாக நாடு முழுக்க பல சிக்கல்கள், பல போராட்டங்கள், பல உரிமை போராட்டம் நடந்துச்சு. சில பேர் திட்டமிட்டு மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் மக்களை பிரித்து அரசியல் அதிகாரத்தை நுகர்வதற்காக அப்பாவி மக்களை அப்படி இரையாக்குகிற அந்த நிலை இந்தியாவில் இப்பொழுதும் அது கூர்மையாகி தொடர்ந்து வருகிற நிலையில் ஒரு எதிர்வினையாக அண்ணன் பாட்ஷா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு 25 ஆண்டு காலம் சிறையில் வாடி, இந்தியாவில் இருக்கிற ஏனைய சிறைவாசிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட பொழுது கூட அண்ணன் பாட்ஷா அவர்கள் முழுமையான விடுதலையை நுகராமல் இப்பொழுது விடுப்பில் அண்ணனுடைய இந்த உயிர் பிரிந்திருப்பது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக, ஒட்டுமொத்த நம்முடைய தாய் தமிழ் சமூகத்தின் சார்பாக அண்ணன் பாட்ஷா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் நம்முடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் நான் ஒரு ஆறுதலை பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ 1984 92க்கு முன்னாடியே பின்னாடியே முதல்ல 1984 ராமகோபால்ஜி வெட்டிய கேஸ், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் பாம் பிளாஸ்ட், அதுக்கு அடுத்தது அல்லுமா மேலே இருக்கிறது மணிரத்னம் வீட்டில் இருந்தது கோட்டயம் வீர கொன்ன கேஸு, அதுக்கு அடுத்ததுக்கு பெங்களூர் பிஜேபி ஆஃபீஸ் பிளாஸ்ட், அப்புறம் கோயம்புத்தூர் சீரியல் பிளாஸ்ட். இதை பார்க்கணும். 97 திமுக விடுறாங்க, உடனே 97 செல்வராஜ் கொலை, உடனே 98 பாம் பிளாஸ்ட். சார் எப்பப்பெல்லாம் இவன் வெளியில் வரானா அப்பப்பெல்லாம் இது. இல்லை ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா சார், 160 சில்லற தரம் பரவலில் வந்திருக்கான் சார் இந்த ஆள். ஐயாவோட இறுதி ஊர்வலத்தில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். ஏற்கனவே அவர்கள் சிறையிலிருந்து வெளியில் வருகிற பொழுதெல்லாம் தொடர்ந்து என்னோடு அன்பாக மிகுந்த நம்பிக்கையோடு அரசியல் சூழ்நிலைகள் குறித்து அலைபேசியில் உரையாடி நம்பிக்கை ஊட்டுகிற அண்ணன் பாட்ஷா அவர்கள். அப்போ அல்லும்மா இயக்கம் அல்லது இஸ்லாமிய சமூகங்களுக்கான ஊர்மைக்கான இயக்கம் அல்லது விடுதலைக்கான இயக்கம் அல்லது அடக்குமுறை அல்லது பாசிசத்துக்கான எதிரான இயக்கமாக அண்ணன் குரல் அப்படி வலிமையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஜனநாயக கருத்தில் நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒட்டுமொத்த சிறைவாசிகளை கிட்டத்தட்ட தனியரசு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மனிதநேய ஜனநாயக கட்சி எங்களுடைய ஆர்வீர் சகோதரர் அன்சாரி, கருணாஸ், நாங்கள் கொடுத்த குரலில் ஏற்கனவே இருந்த முந்தைய ஆட்சி காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் விடுதலை செய்தோம். கொங்குன்னு சொன்ன உடனே பொங்குவார். 58 பேர் கொங்கு மண்டலத்துக்காரன் தண்டை செத்துது அந்த பிளாஸ்டில். இப்போ 98 பிப்ரவரி மாதம் நடந்த பாம் பிளாஸ்ட், சீரியல் பாம் பிளாஸ்ட் நடந்தது கொங்கு தேசம், இறந்தவர்களும் கொங்கு மக்கள் தான். அப்புறம் எதுக்கு உனக்கு கொங்குங்கிற பேரு? அப்போ 90% கொங்கு மக்களை கொன்றவனுக்கு நீ இன்னைக்கு போய் அவன் தான் பெருந்தலைவன் நீ நடத்தியிருக்க அப்படின்னு சொன்னா உன்னையும் கூட கொங்கு துரோகியாகவும் இருக்க முடியும்.